பக்தி இன்ஃபோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு ஆகஸ்ட் மாத பலன்கள். 2026 ஆகஸ்ட் மாதம் வந்தாச்சு. சில பேருக்கு நிறைய நன்மைகள் நடக்காம எங்களுக்கு சனி பயிற்சி ஆகி குரு பயிற்சி ஆகி எல்லா பயிற்சிகளும் ஆகி எங்களுக்கு எந்த விதமான நல்ல பலன்களும் நடக்கல அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த கோச்சார கிரகங்களின் நிலவரங்களை நம்ம இப்ப பார்க்கலாம். கோச்சார கிரகங்கள்ல மிதுன ராசியில அந்த செவ்வாய் பயிற்சி ஆகி வருகிறார் 3ஆம் தேதி. அடுத்து அந்த மிதுன ராசியில ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் அந்த கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். மறுபடியும் 23ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் அந்த சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார். குரு பகவான் கடக ராசியில உச்சமா இருக்கிறார். அடுத்து அங்க இருக்கக்கூடிய அந்த சூரியனாகப்பட்டவர் 17ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் அந்த தன்னுடைய சொந்த ஆட்சி வீடான அந்த சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார். இந்த மாதம் முழுமையாக அந்த சுக்கிரன் ஆகப்பட்டவர் மாத பலன் கணிக்கும் போது பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு பங்கை வகிக்கக்கூடிய ஒரு கிரகம் அந்த சுக்கிரன். அந்த சுக்கிரன் இந்த மாதத்துல நீச்சமாக இருக்கிறார். நீச்சமாக இருக்கும்போது ஒரு கிரகங்களினுடைய வலிமை குறைந்து செயல்படும். அதே சமயம் அதனுடைய பாவக காரகத்துவங்கள் அதிகப்படியான ஒரு செயலை நோக்கி நகரக்கூடிய ஒரு அமைப்பை தான் அந்த நீச்ச கிரகங்கள் குறிக்கின்றன. இந்த நீச்சமாக இருக்கக்கூடிய அந்த சுக்கிரன் ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் என்ன மாதிரியான பலனை கொடுக்க போறார்? இவர் வக்ர சனியினுடைய பார்வையில இருக்கிறார் இந்த மாதம். இதனால எந்தெந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் ஒவ்வொரு ராசி என்பவர்களும் பெற போறீங்க அப்படின்றத இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம். இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசி என்பர்கள் இந்த ஆகஸ்ட் மாதத்துல என்ன ஒரு சேஞ்சஸ் அடைய போறீங்க அப்படின்றத பார்க்கலாம். இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு ஒரு வருடம் கழிச்சு ஒரு நிறைய பிரச்சனைகளை அனுபவிச்சிருப்பீங்க. மன ரீதியான பிரச்சனைகள் தான் அதிகப்படியாக. எந்த விதமான ஒரு தெளிவான முடிவும் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அப்படியே ஒரு முடிவு எடுத்தாலும் அதுல ஒரு தவறான விஷயங்கள் நடந்திருக்கும். சில பேருக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை கொடுத்திருக்கும். நல்ல வரன் நல்ல ஒரு வரன் அப்படின்னு சொல்லி திருமணம் செஞ்சு அந்த திருமணத்துல நிறைய தோல்விகளை அடைஞ்சிருப்பீங்க. இந்த மாதிரியாக இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு எதிர்பாராத சில பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டு அதுல இருந்து வெளிவர முடியாம இரவு முழுவதும் ஒரு தூக்கம் இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கை எதை நோக்கி நகர போகுது, அதனுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் இருக்குமா அப்படின்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்போட இருக்கிறீங்க. சில பேருக்கு பாத்தீங்கன்னா இவர்களினுடைய கெடுதலான திசாபுத்தியும் 2வது பக்கம் சேர்ந்துடும். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா கோச்சார கிரகங்களினுடைய தாக்கங்கள், ஏன்னா உங்களுடைய ராசியின் மீது கேது இருக்கிறார். 8ஆம் இடத்துல சனி பகவான் அஷ்டம சனி அப்படின்னு பயமுறுத்துறாங்க ஜோதிடர்கள். இப்படி 4 பக்கமும் கோச்சார கிரகங்களின் தாக்கங்கள் இருக்கக்கூடிய இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இவர்களினுடைய திசாபுத்திகள் அப்படின்றது ஒரு பக்கம் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை கொடுத்துட்டு இருக்கும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா சூரிய திசை சந்திர திசை இந்த மாதிரியான திசாபுத்திகள் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஒரு திசாபுத்திகளாக இருக்கும். ஏன்னா சூரிய திசையெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 6 வருட தசாபுத்தி தான். அந்த 6 வருடத்துல அப்படி ஒரு ஒரு நிமிஷமா உங்களுக்கு அந்த 6 வருடம் போயிருக்கும். அந்த 6 வருடத்துல சந்திக்காத பிரச்சனைகளே கிடையாது. சில பேருக்கு பாத்தீங்கன்னா குடும்பம் ரீதியான சில பிரச்சனைகள், பெற்றோர்கள் ரீதியான பிரச்சனைகள், பெற்றோர்களே இவர்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு தருணம், இது எல்லாத்தையுமே கடந்து வந்திருப்பீங்க. இதெல்லாம் சொல்லணும்னா இந்த பதிவுல டைம் பத்தாது. இந்த மாதிரியாக இந்த சிம்ம ராசி என்பர்கள் எதிர்பாராத சில விஷயங்களை அனுபவித்து வந்துட்டு இருக்கிறீங்க. இவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்துல உங்களுடைய ராசிக்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சூரியன் உங்களுடைய ராசியின் மீதே கடக்க போறார். அதனால இந்த இடத்துல சில உயர் பதவிகள் யார் யாருக்கெல்லாம் டிரான்ஸ்பர் கிடைக்கல, ஒரு ப்ரமோஷன் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே உங்களை காய வச்சு கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரம். அதாவது இந்த டிரான்ஸ்பரும் வேண்டாம் ப்ரமோஷனும் வேண்டாம் அப்படின்ற நேரத்துல அந்த ப்ரமோஷன் கிடைக்கும். இந்த மாதிரியாக அதை வெறுத்து ஒதுக்கக்கூடிய ஒரு நேரத்துல சில அங்கீகாரம் அப்படின்றது இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ஆகஸ்ட் மாதம் அமைய போகுது. இந்த ஆகஸ்ட் மாதத்துல உங்களுடைய குடும்பஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புதனாகப்பட்டவர் உங்களுடைய விரயஸ்தானத்திலையும் உங்களுடைய ராசியிலையும் இந்த மாதத்துல பயணிக்க போறார். இதனால குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் உங்களை விட்டு வெளிநாடு செல்வதற்கு உண்டான ஒரு நேரம். மெயினா
இல்லைன்னா உங்களுடைய குழந்தைகள் வெளிநாட்டு வாய்ப்பிற்காக, வெளிநாட்டு கல்விக்காக, வெளிநாட்டு வேலைக்காக வெளியூர் செல்வதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்கும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த சிம்ம ராசி என்பர்கள் தன்னுடைய குழந்தைகளை அப்படியே அரவணைப்போடையே வச்சிருப்பாங்க. அந்த குழந்தை இல்லைன்னா இவங்க இல்ல, இவங்க இல்லைன்னா அந்த குழந்தை இல்லை அப்படின்ற மாதிரியாக ரொம்ப அரவணைப்போடையே வச்சிருப்பாங்க. ஏன்னா இந்த மிலிட்ரி டிசிப்ளின் அப்படின்னு சொல்லியிருப்போம் இல்லையா, அந்த மாதிரியாக ஒரு டிசிப்ளினோட அந்த குழந்தைகளை வளர்த்த நபர்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம சிம்ம ராசி என்பர்கள் தான். அதனால அந்த பிரிவு அப்படின்றது இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு துயரமாக தான் இந்த மாதத்துல இருக்கும். உங்களுடைய 2ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சமாக இருக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதாவது குடும்பஸ்தானத்துல தனஸ்தானத்துல சுக்கிரன் நீச்சமாக இருக்கும்போது வரவேண்டிய வருமானங்கள் தடைபட்டு நிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். ஒரு தொழில் செய்றீங்க அப்படின்னா அந்த தொழில்ல ஒருத்தரை நம்பி நீங்க பொருட்கள் எல்லாம் கொடுத்துருப்பீங்க. அந்த நம்பிக்கையின் ஒரு பாதகமாக தான் பாத்தீங்கன்னா அந்த பேமெண்ட் வராம இருக்கும். அது பாத்தீங்கன்னா ஒரு சின்ன அமௌண்டா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 10,000 20,000 இருந்தாலும் பரவாயில்ல, 5 லட்சம் 10 லட்சம் இந்த மாதிரியாக அந்த லட்சங்கள்ல உங்களுடைய பணம் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு நேரம். கிட்டத்தட்ட ஒரு 2 மாதங்கள் ஆச்சு, உடனே பொருள் போன உடனே எங்களுக்கு வந்துரும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இன்னும் எனக்கு கைக்கு வரல அப்படின்ற சொல்ற மாதிரியாக அந்த வரவேண்டிய வருமானங்கள்ல தடைகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. அடுத்து பாத்தீங்கன்னா குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் ஏதாவது ஒரு ஏமாற்றத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா சிம்ம ராசி என்பர்களினுடைய 8ஆம் இடத்துல அந்த சனி பகவான் வக்ர பார்வையாக உங்களுடைய குடும்பஸ்தானத்தை பாக்குறதுனால, இந்த இடத்துல சுக்கிரனும் நீச்சமாக இருக்கிறதுனால அந்த குடும்ப உறவுகள் ஏதாவது ஒரு ஏமாற்றத்தை அனுபவிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இதுல முக்கியமா கவனமா இருக்க வேண்டிய நபர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். பெண்கள் மற்றவர்களோடு பழகிறது, ஒரு காதலே இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல ரிலேஷன்ஷிப் அப்படின்ற ஒரு உறவுகளை நீங்க வச்சுக்க கூடாது. அந்த உறவுகள்னால பிரச்சனைகள் அதிகரிக்குமே தவிர குறையாது இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு. இதனால இந்த இடத்துல சில பிரச்சனைகள் வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கு. இந்த சிம்ம ராசியில இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் மகம் நட்சத்திர அன்பர்கள். இந்த மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு அதிகப்படியான நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகப்படியாக இருக்கு. ஏதோ ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு வியாதி வந்தது, அந்த வியாதியினுடைய தீவிரம் அதிகரிச்சு இப்ப அதை சரி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம் அப்படின்ற மாதிரியாக அந்த நோயினுடைய தொந்தரவுகள் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். இதற்கு மாற்று மருத்துவம் அப்படின்றது கண்டிப்பாக எடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்துலதான் இந்த மகம் நட்சத்திர அன்பர்கள் இருக்கிறீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா பூரம் நட்சத்திர அன்பர்கள். இந்த இடத்துல பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கு இவர்களினுடைய கடன் கொடுக்கல் வாங்கல், பணம் கொடுக்கல் வாங்கல்ல ரொம்ப கவனமாக இருக்கணும். அலுவலகத்துல தெரிந்த நபர்கள் இல்ல தொழில் செய்யக்கூடிய இடத்துல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் இப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அளவுக்கு அதிகமாக பணம் கொடுத்து ஏமாறக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இந்த பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கு. அதுபோக இந்த பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கு உங்களுடைய திருமண உறவுகள், அதாவது கணவன் மனைவி விஷயங்கள்ல ரொம்ப யதார்ச்சியான, அதாவது ஒரு சாதாரணமான வார்த்தைகள் கடுமையான வழிகளை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரம். ஒரு சாதாரணமா தான் பேசினேன், ஒரு யதார்த்தமான ஒரு பேச்சு பாத்தீங்கன்னா அதை பிரிவுகள் வரைக்கும் கொண்டு வருவதற்குண்டான ஒரு காலகட்டமாக தான் இருக்கும். அதனால அந்த வாக்கு ஸ்தானத்துல சுக்கிரன் நீச்சமாக இருக்கும் போது வார்த்தைகள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த பூரம் நட்சத்திர அன்பர்கள். அடுத்து உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு இவர்களுக்கு ஒரு வேலை இடமாற்றம் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா நல்ல உயர் பதவிகள் காத்துட்டு இருக்குது. நான் முதல்லயே சொன்ன மாதிரி ஏன்டா இந்த உயர் பதவிகள் வருது அப்படின்ற மாதிரியாக அந்த வெறுத்து போன டயத்துல அந்த பதவிகளும் வருமானங்களும் வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய திசாபுத்தி பலன்களை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க, நான் முதல்லயே சொன்ன மாதிரி சூரிய திசை, சந்திர திசை, இந்த மாதிரியான திசாபுத்திகள் உங்களுக்கு கடுமையான ஒரு வளர்ச்சிகள் இருந்து தடைகளை கொடுத்திருக்கும். அதெல்லாம் எதனால நடந்திருக்கு, இனிமேல் லைஃப் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.